வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஏலக்காவை எடுத்து சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட சேர்த்து காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சின பாலை எடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்ச பிறகு ஆட் பண்ணிக்கிறேன். சூடாக ஆட் பண்ணிடாமல் நல்லா ஆற வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணீர் ஆட் பண்ணிடலாம். மாவு கெட்டியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பார்த்துக்கு மிக்ஸ் பண்ண பிறகு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருந்தேன் ஒரு கடாயில். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ குழி கரண்டியில் எடுத்து நம்ம மாவை எண்ணெயில் ஊற்றிடலாம். அப்பம் மேலே நல்லா உப்பி வரணும். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும், நல்லா உப்பி வருது பாருங்கள். பாருங்கள், இப்போ அப்பம் நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள். பூரி எப்படி உப்பி வருமோ அதே மாதிரி தான் அப்பமும் உப்பி வரணும். இப்போ 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டா நமக்கு இப்போ அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது எம்மி அண்ட் டேஸ்டியாக நமக்கு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலெலாம் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் செக் பண்ணி அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.